அப்போ காணிக்கப்பட்டு அருகில் உட்கார்ந்து என்ன செய்துட்டு இருக்காராம், கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஒரு ஏழை வந்து அவளால் முடிஞ்சது காணிக்க அவள் என்ன செய்றா போடுறா. தனக்கு உண்டானது அந்த ரெண்டே துட்டு தான், அதையும் அவள் என்ன செய்துட்டா போட்டுட்டா. அவளுக்கு மறுநேரம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வழி இல்லை, அதை கொண்டு என்ன செய்தார் போட்டிருக்காரு. அப்போ அவளால் முடிஞ்சது அதுதான். அதுக்காச்சுட்டு என்கிட்ட 2 ரூபா தான் இருக்குது, இதை கொண்டு நான் கர்த்தருக்கு எப்படி காணிக்கையா கொடுக்க முடியும், இது ரொம்ப சின்ன துட்டு, எல்லாரும் நிறைய போடுறாங்களே, நான் எது இப்படி போட முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை என்ன செய்யணும் போடணும். அவர் சொல்லியிருக்காரு, ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையா நீங்கள் என்ன செய்யாதங்க வராதங்க, அப்படிதான் பைபிளில் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், வெறுங்கையா வரக்கூடாது. அந்த ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னா அவங்க வேற வேலையே செய்ய மாட்டாங்க, இந்த ஊழியம் மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு அப்போ அதில் கிடைக்க காணிக்க தான் அவங்க என்ன செய்யணும், சாப்பிடணும், வாழணும். இப்போ ஒரு தோட்டத்தில் ஒருத்தன் வேலை செய்தானா அந்த தோட்டக்காரன் அந்த கூலியை கொடுத்தா தான் அவள் வீடுல என்ன செய்யும், அடுப்பு எரியும். அதே மாதிரி இவங்க கர்த்தருக்காக வேலை செய்கிறாங்க. கர்த்தருக்காக வேலை செய்யும் போது அந்த வேலைக்குள்ள கூலியை நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட இருந்து வாங்கி அவர் என்ன செய்கிறாரு கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது அவங்க ஆசீர்வதிக்கப்படும். அதே மாதிரி தான் இந்த 2 துட்டு அவள் என்ன செய்தா போட்டா. அப்போ கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப கோடீஸ்வரவு அவ நிறைய போட்டவியலை தான் அவர் என்ன செய்யலை சொல்லலை. இந்த ஒரு சின்ன துட்டை காணிக்கா போட்டவளை அவர் என்ன செய்தார் அப்போ நினைச்சு பார்த்தாரு. அப்போ அதே மாதிரி தான் அந்த 2 ரூபா போட்டவியல இன்னைக்கு 200 ரூபா போட காணிக்கையாக கொடுக்க ஆண்டவர் வச்சுக்க. அதே மாதிரி நம்மளையும் என்ன செய்வார், உயர்த்துவார். ஒரு சின்ன துட்டு போட்டாலும் அதை பெரிய துட்டா போடுறதுக்கு நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, அதை மனப்பூர்வமாக கர்த்தருக்கு நினைமை செய்கிறோம். நம்ம கொலைசேரில் பார்த்தோம்லாம் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு கர்த்தருக்குன்னு நம்ம செய்யும்போது அதில் கர்த்தர் என்ன செய்வார், பிரியப்படுவார். நம்ம பிள்ளைகளை வந்து அன்பே இல்லாதபடி நம்ம நிறைய சொத்து சேர்த்து வச்சாலும் அதில் ஒன்றுமே கிடையாது. அன்பு உள்ளத்துல என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தாதான் அது பிள்ளைகளை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கும். அன்பு இல்லாதவ ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த அன்போட செய்தாதான் அதைத்தான் அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்காரு. அன்போட முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு பிள்ளைகள் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்காரு. அதே மாதிரி நம்மளை என்ன செய்வோம், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவருக்குன்னு நம்ம ஏதாவது செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார்.